எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏவுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம ரொம்ப ஏர்லியாவே லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போட்டிருக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. இதற்கான டெஸ்ட் வந்து மொத்தம் 43 டெஸ்ட் இருக்கும். மொத்தமாக இருக்கிறது 80 நாள் கூட இல்லை. ஸோ வேகமாக நம்ம டெஸ்ட் எழுதணுங்க. நீங்கள் குரூப் 4க்கு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் 2 விஷயம் நம்ம பேச போகிறோம். டெஸ்ட் பேட்ச் எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என்ரோல் பண்ணிவிட்டு எப்படி அட்டென்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது, நான் விசாரிச்ச வரைக்கும் ஏன் இந்த குரூப் 2 2ஏல வேகன்சி ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறையா வேகன்சி கொடுக்கல. நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் இன்னும் அந்த ப்ரொமோஷன் பேனல் போடாதனால அவங்க வேகன்சி இன்னும் கொடுக்காம இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்குள்ள அந்த இயரோடைய வேகன்சி இப்போ 23 24 24 25 25 26 அதற்கான வேகன்சி ஒரு வருஷமும் ஒரு வருஷமும் ரிட்டையர் ஆகிறவங்க வெளியே போவாங்க. இப்போ என்ன ஆகிடும், அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத எடுப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் ஃபுல் வேகன்சி 24 25 பேனல் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷன் போடாமல் இருக்கிறதுனால அந்த வேகன்சிஸ் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் 3 வருஷத்துக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்றதுனால இவங்க எப்போ வேணாலும் அதை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. ஆனாலுமே கூட நிறைய டிபார்ட்மெண்ட்டில் மோஸ்ட்லி ப்ரமோஷன் சைக்கிள் அப்படின்றது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் நிறைய கொடுப்பாங்க. ஸோ இவங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கேட்டது முன்னாடியே கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகிடும், அவங்க திருப்பியும் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து அரண்டமில் சேர்ப்பாங்க. ஸோ வேகன்சிஸ் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. 3 டிஜிட்டில் இருக்கிறது 4 டிஜிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு, ஸோ நான் இப்போ கூகுளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா டிஜிட்டல் பாரதி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கே வருங்க. ஸோ ஃபஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு நாங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தருவோம். இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான லாகினும் உங்களுக்கான பாஸ்வேர்டும் நாங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தருவோம். அந்த லாகின் பாஸ்வேர்டை வச்சுட்டு நீங்கள் இந்த போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஸோ போர்ட்டல் உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி வந்து டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கும். டெஸ்ட்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அது மாதிரி ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு டீட்டெயிலாக கிளாஸஸே இருக்குங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ ஜென்ரல் தமிழுக்கு ஒரு 20+ கிளாஸஸ் இருக்கும். ஒரு கிளாஸும் 2 hours to 2.5 hours இருக்கும். ஸோ சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சிலபஸை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கவர் ஆகிடும். நீ ஈஸியாக படிச்சிடலாம். என்னென்னா இப்போ சிலபஸ் வந்து நமக்கு புது சிலபஸுக்கு நம்மளுடைய ஸ்கூல் புக் வந்து போதுமான அளவுக்கு இல்லாதனால இவங்க வெளியிலேருந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம இலக்கணம் சரி, கிராமரும் சரி, எப்படி இன் டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கணும். ஸோ என்னென்னா நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் நம்ம வெல்வஸாக இருந்தோம், நிறைய மார்க் எடுத்தோம். 95 96 அப்படின்னு நம்ம ஜென்ரல் தமிழ்லையும் ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ இந்த புது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய படித்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த டெஸ்ட்டில் நம்ம பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே படித்த பழைய ஸ்கூல் புக் மட்டுமே படிச்சுட்டு இந்த எக்ஸாம் அணுகிறது அந்த அளவுக்கு பெரிய நன்மையே பயக்காதுங்க. ஓகே, ஸோ நமக்கு ஃபுல்லாக இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன போட்டிருப்போம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் அப்படின்றத போட்டிருப்போம். ஸ்டாண்டர்ட் புக்ஸோடைய சாஃப்ட் காப்பி எல்லாமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டாபிக் வைஸ் நம்ம எல்லாமே எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோடது யூனிட் வைஸ் அப்படின்றது போட்டிருப்போம். ஓவரால் அப்படின்றதும் 10 to 24 இருக்கிறத போட்டிருப்போம். அதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸோடது டாபிக் வைஸ் அப்படின்றத எடுத்து நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இப்போ மேக்ஸ் ஒரு டெஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத போட்டிருப்போம். ஸோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes 1 hour அப்படின்னு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்போம். நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் இப்போ 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 15 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும், மீதி 10 கொஸ்டின்ஸ் கஷ்டமாக இருக்கும். இந்த 10ல் நம்ம ஒரு 4-5 தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா எதனால் தப்பு பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஐடியா இருக்கும். இது இல்லாமல் ஒரு டாபிக் வைஸ் வந்து கிளாஸஸ் ஃபுல்லாக நாங்கள் எடுத்த வீடியோ இருக்கும். அது 2 hours இருக்கும். ஒரு டாபிக் LCM 2 hours, HCF 2 hours அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருப்போம்.
ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்றது, ஸ்டாண்டர்ட் புக்கில் எங்கே படிக்கணும், ஜென்ரல் தமிழுக்கு எங்கே படிக்கணும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எங்கே படிக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருப்போங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். தமிழரசு மேகசின் இருக்கும், திட்டம் மேகசின், இதெல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ தமிழரசு இப்போ ஜூன் 24லேருந்து இப்போ ஏப்ரல் 25 குரூப்பில் மே 25 ஷேர் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இது மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரே இடத்துல போட்டிருப்போம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டைமை பயங்கரமாக சேவ் பண்ணும். இப்போ குரூப் 2 எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ ஜிஎஸ்ஓடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஸோ ஜிஎஸ் வந்து நமக்கு இப்போ ஒரு 9-10 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கும் 1 by 1 எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ அதில் ஒரு வீடியோவும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்போம். 45 மினிட்ஸ் இருக்கும், 1 hour இருக்கும். அதாவது 2 பார்ட்டாக போட்டிருப்போம். ஆக்சுவலாக ஒரு வீடியோ அப்படின்றது ஒரு 75 கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2.5 hours to 3 hours அப்படின்றது ஆகும். அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 75 கொஸ்டின்ல ஒரு 25 கேள்வி, 30 கேள்வி தான் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமானதாக வெளியிலேருந்து எடுத்ததாக இருக்கும். ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே எடுத்ததாக இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கேட்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக அதை ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாடியூல் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் டீட்டெயிலாக டெஸ்ட்டுக்கான எல்லாத்துக்கும் வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அழகாக பிடிஎஃபாக எடுத்து தந்துட்டோம் அப்படின்னா, பிடிஎஃப்ல இருக்கிறது மட்டும் நம்ம படிப்போம். ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்து அதை நம்ம படித்து புரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம மறக்காமல் நம்ம வச்சுருப்போம். நம்ம படிக்கிறதோட ஒருத்தவங்க சொல்லி புரிய வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய மெமரியில் இருக்குங்க. அதே மாதிரி தமிழுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இருக்குங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 monthsல ஃபுல் சிலபஸை நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப பாசிபிளே இல்லை, ரொம்ப கஷ்டம் அது. ஸோ இது மாதிரி டெஸ்ட் மாடியூலாக எடுத்து அந்த கிராஷ் கோர்ஸை நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியுங்க. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்ஓடைய ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கில் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி தமிழ் புக் இருக்குது, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போம். என்னென்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் நம்ம கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா, இப்போ இதுதான் ஷெடியூல் அப்படின்னா, ஸோ டெஸ்ட் 1 வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி அண்ட் சிட்டிசன்ஷிப். ஏன்னா ஜிஎஸ் நம்ம இங்கேயே நல்லா எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் போகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது 2 ஆகட்டும் 2A ஆகட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். அது பேசிக். அது நீங்கள் ஏற்கனவே பல டைம் அதை படிச்சிட்டதுனால உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 1 or 2 hours நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப கம்மியான டாபிக் தான் எடுத்து நம்ம சிலபஸ் அப்படின்றத நம்ம ஃப்ரேம் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு போட்டிருக்கோங்க. ஸோ இதை நம்ம படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு 3 days 2 days அப்படின்னு டைம் இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம இதை முடிச்சுட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த டாபிக்கு இருக்கும். ஸோ ஒரு டாபிக் இருக்கும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு இதில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு இருக்கு. அதில் போய் டாபிக் வைஸ் இப்போ பிஒய்க்யூ யூனிட் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி இருக்குது. ஸோ பாலிட்டியில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது, சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது, பார்ட்ஸு, ஷெடியூல்ஸு, ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன், நேஷனல் சிம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸு, யூனியன் அண்ட் ஸ்டேட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப். ஸோ அப் டு இந்த 8 இருக்கு இல்லைங்களா? 8 வரைக்கும் இருக்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ரியாம்பிள் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடியது டாபிக் வைஸ் நம்ம எடுத்து இங்கே போட்டிருப்போம். ஸோ அதை மட்டும் ஃபுல்லாக நம்ம படிச்சிடணும். ஸோ ஃபுல்லாக புக்கில் இருக்கக்கூடியதை படிச்சுட்டு, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம இந்த எக்ஸாமை ஈஸியாக கவர் பண்ண முடியும். பாலிட்டி மட்டும் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா பாலிட்டியை நம்ம படிச்சுட்டே இருப்போம். 1 வாரம் 2 வாரம் படிச்சுட்டு இருப்போம், தீராமல் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும். இது நம்ம விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம் அப்படின்னு இருக்கும். டிஃபைன்டாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓகே இதுதான் சிலபஸ், இதை நான் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் நான் எழுத போகிறேன், அடுத்த டெஸ்ட் நான் எழுத போகிறேன் அப்படின்ட்டு கண்டினியூஸாக இந்த டெஸ்ட் ஷெடியூலில் அந்த 43 டெஸ்ட்டு 10 டெஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் இருக்கும். அது நம்ம எப்போ வேணால் எழுதிக்கலாங்க. மீதி இருக்க 33 டெஸ்ட்டு ஷெடியூல் படி போகும். அந்த 33 டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். தமிழுக்கும் இதே மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருக்கும்.
இப்பதான் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டா கேட்டுட்டு இருக்காங்க ஸ்கூல் புக்ல இருந்து. நாங்க குரூப் 4க்கே ரொம்ப கஷ்டமா தான் கொஸ்டின் செட் பண்ணோம். 70 மார்க், 75 மார்க் அப்படின்னு தான் எடுப்பாங்கங்க. ஸோ அந்த பசங்க இப்ப கால் பண்ணி சொல்றாங்க, சார் நம்ம இன்ஸ்டிடியூட் மாரியே தான் இப்ப குரூப் 4ல கேட்டிருக்காங்க. நான் 82 போட்டிருக்கேன், 83 போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கங்க. ஸோ என்னன்னா எங்க தமிழையா ஆரம்பத்திலேயே சொன்னாரு, இனிமேல் கஷ்டமா தான் கேட்பாங்க. அதனால ஸ்கூல் புக்ல இருந்து கேள்வி பெரும்பாலும் எடுக்காதீங்க அப்படின்ட்டு அவரு நிறைய எடுத்து தந்தாருங்க. ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா தான் கொஸ்டின் வந்து எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். குரூப் 2க்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்போ நல்லா படிக்கிறவங்களே 100க்கு 65, 60, 70 அப்படின்னு தான் எடுத்துருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ்ல நாங்கள் எவ்வளோதான் கஷ்டமா செட் பண்ணாலும் ஈஸியா 85, 90 அப்படின்றத எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற வேறுபாடு இருந்துட்டு தான் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நடந்த குரூப் 4ல ரிலேட்டிவ்லி உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழை விட ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தது. நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் அசால்ட்டாக ஒரு 1 மந்த் நல்லா படிச்சுட்டு நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னா 80 மார்க் அப்படின்றது ஈஸியாக எடுத்துடலாம். அதே 80 மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து ஃபுல் எஃபோர்ட் போடணும். அதே 3-4 மந்த்ஸ் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா 90 மார்க்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஜென்ரல் இங்கிலீஷில். ஜென்ரல் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப வெக்காபுலரி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இருந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா நல்லா ஸ்கோர் அப்படின்றத பண்ண முடியுங்க. ஓகே, எங்க புக் இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ நாங்க பிரிண்ட் பண்றது எல்லாமே வித்துருதுங்க. அதனால நான் பெருசா அட்வைஸ்மென்ட் பண்ணவே இல்லை. இப்போ கூட அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்கு. இன்னும் ஒரு 3-4 டேஸ் கழிச்சு தான் ஜென்ரல் இங்கிலீஷ் புக் எங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அனுப்புவோம். ஒரு 5 டேஸ் ஆயிடும். இப்போ நீங்க யாராவது வாங்குறீங்க அப்படின்னா கூட. அதனால நிறைய பேர் நேர்ல வந்து பார்த்துட்டு இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப பெஸ்ட் புக். அந்த ஒரே ஒரு புக்கு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா போதும். நம்ம ஃபுல் ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஈஸியா 85, 90 அப்படின்றத ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். ஸோ மீதி 10 வந்து எப்படி வேணாலும் கேட்பேன். இப்போ அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வந்து கஷ்டமா இந்த டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பேப்பர் டெய்லி நம்ம படிக்கணும். நமக்கு இங்கிலீஷ் நாவல்ஸ் நிறைய படிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுட்டு இருந்தோம். வெக்காபுலரி நல்லா இருக்கணும், கிராமர் நல்லா கிளியரா இருக்கணும். அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நல்ல ஸ்கோர் அப்படின்றத பண்ண முடியும். ஜென்ரல் இங்கிலீஷ் புக் வேணும் அப்படின்றவங்க வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 3-4 டேஸ் கழிச்சு நாங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதுக்குள்ள பேமெண்ட் லிங்க் அப்படின்றலாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த நாளே நீங்கள் பே பண்ணதுக்கு அடுத்த நாள் சண்டே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்துடும். இப்போ சாட்டர்டே நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே வரும். இல்லை மண்டே நீங்கள் பே பண்ணீங்கன்னா டியூஸ்டே வந்துடுங்க. ரொம்ப வேகமாகவே போட்டுருவோம். இப்போ தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்த எல்லா புக்கும் முடிஞ்சிருச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கில் இருந்து இந்த குரூப் 4 இப்போ இவங்க கேட்ட ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எவ்வளோ கவர் ஆயிருக்கு அப்படின்றத நான் பிடிஎஃப் லிங்க்ல போடுறேன் பாருங்க. நிறைய கவர் ஆயிருந்தது. நிறைய கொஸ்டின்ஸ் அங்கே புக்கில் இருந்ததை அப்படியே எடுத்து கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஸ்கூல் புக்கும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வெளியில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கு எஸ்எஸ்சி கொஞ்சம் பார்த்து எடுத்திருந்தாங்க. ரனன் மார்ட்டின் கொஞ்சம் எடுத்திருந்தோம். ஸ்டாண்டர்டாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்னென்னலாம் சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் தேடி எடுத்து கம்பைல் பண்ணி ஒரு மெட்டீரியல் அப்படின்றத போட்டிருக்கோம். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வெயிட் பண்ணி நம்ம பாருங்க. ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். பேமெண்ட் மற்ற டீட்டெயில் எல்லாமே இருக்குங்க. ஸோ யாராவது எனக்கு ஜென்ரல் தமிழ் மட்டும் சேரணும் வித் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா அதுவே நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் சேரணும் வித் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா லெசனும் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டோடைய எக்ஸ்பிளனேஷனும் இருக்குங்க. டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜிஎஸ்ல நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்றவங்க நீங்கள் ஜென்ரல் தமிழோ அல்லது ஜென்ரல் இங்கிலீஷோ கூட நீங்கள் சேர்ந்துக்கலாங்க. ஸோ இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். சரிங்களா? நான் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்பர் தரேன். அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் இன்னும் நல்லா தீவிரமாக நம்ம படிக்கணும். இருக்கக்கூடிய 2.5 மாதத்தை நல்லா ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உறுதியாக ஒரு சர்வீஸ் அப்படின்றத வாங்கிடலாம். யார் சர்வீஸ் நல்லா வாங்குவாங்க அப்படின்னா ஃபிலிம்ஸில் நீங்கள் நல்லா ஃபவுண்டேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேக் வாக்காக இருக்கும். மெயின்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியுங்க. இப்போ ஃபிலிம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து குரூப் 2வோட மெயின்ஸில் இருக்குது. குரூப் 2ஏக்கு வந்து ஒரு 50% இருக்குது. ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்பயே நல்லா படித்தாதான் 2A ரெண்டுமே எழுதுறதுக்கு நம்ம தகுதி ஆவாங்க. ஸோ இப்போ வேகன்சிஸ் 645 தான் இருக்குது. இது இன்ஃபேக்ட் அதிகமாகும். ஸோ அந்த நம்பிக்கையில் படிங்க. ரொம்ப வேகன்சி கம்மியாயிடுச்சு, நான் படிக்கலை அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்துடாதீங்க. ஒரே ஒரு வருஷம் நீங்கள் படிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அதை அடுத்த வருஷம் நிறைய வேகன்சிஸ் வருது அப்படின்னா அதை பிடிக்கிறப்ப உங்களால் வேகமாக ஓட முடியாதுங்க. ஸோ
இந்த பிராக்டிஸ நம்ம விட்டுறக்கூடாது. கன்டினியூஸா பண்ணுங்க. நல்ல எஃபோர்ட் தொடர்ந்து பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா, வருஷம் வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த வருஷம் இல்லனாலும் அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் உடனே ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப அத ஏன் நம்ம விடணும்?